ஹாய், ஐ எம் தனுஸ்ரீ. நான் 2024-25 பேட்ச்சில் சாய்வீரா அகாடமியில் படித்தேன். இந்த இயர் 12th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸில் 195 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். ஹானஸ்ட்லி 195 இந்த கட் ஆஃபை நான் சாய்வீரா அகாடமி ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் சாய்வீரா அகாடமி அண்ட் சார் ஃபார் திஸ். 11th முடித்த அந்த 1 month லீவில் நான் மேத்ஸுக்கு மட்டும் டியூஷன் போயிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நானே 1 week வீட்டிலேருந்து படிக்க ட்ரை பண்ணேன். பட் அப்போ ரொம்ப பிளாங்காகவும் கைட் பண்ண யாருமே இல்லாத மாதிரி ஃபீலாக இருந்தது. சொல்லப்போனால் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆச்சு. என்னால் டெய்லி அந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் டைம் கொடுத்து படிக்க முடியல. லேட்டாக என் ஃப்ரெண்டு மூலமாக நான் சாய்வீரா அகாடமி ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடி மெத்தட்ஸும் டிராஸ்டிக் சேஞ்சஸாக இருந்தது. அதோடு நான் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் ஃபீல் பண்ணேன். நான் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் கூட ஈஸியாக புரிஞ்சுது எனக்கு. ஸோ இந்த கட் ஆஃபை எடுக்கிறதுக்கு சாய்வீரா அகாடமி எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்றதையும் என்னோடய ஜேர்னியும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேத்ஸ் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிட்டா டெய்லியும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சார் நாங்கள் டெய்லி ஈவினிங் போனதும் சார் வந்து ஸ்லிப்பில் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பில் என்ன இருக்கும்னா 2 to 3 எக்ஸசைஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணும். அன்றைக்கோட டார்கெட் அதுதான். அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுல என்ன இம்ப்ரெசிவ்னால் நம்ம நோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நோட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து எப்போவுமே மேத்ஸ் எப்படி படிச்சுட்டு இருந்தேன்னா நோட்ஸை பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்து தெரிலனா ரெஃபர் பண்ணிவிட்டு போட்டுட்ருப்பேன். ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் தான் நம்ம மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணுறது கஷ்டம். பட் இப்படி ரெஃபர் பண்ணாமல் போடுறப்ப நம்மளாக போட்டதுனால அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்படி தான் படித்தோம். லைக் முடிஞ்ச வரை அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். பட் டவுட்ஸ் இருந்தால் சார்கிட்ட கேட்போம். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா ஷார்ட்டாக அதை ரிவைஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் லெசன் போவோம். லெசன்னு டீச் பண்ணுறப்ப ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டால் அந்த சாப்டருக்கு என்னென்ன பேசிக் ஃபார்முலா எல்லாமே வந்து சொல்லி தந்துடுவாங்க. அதை தரோ பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ்குள்ளே போவோம். எக்ஸசைஸ்குள்ளேயும் சேம் மெத்தட் சம்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தொலைவி பார்க்கறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணதுனாலேயே ஒரு எக்ஸசைஸை டக்குன்னு முடிக்க முடிஞ்சது. இப்போது ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிறதுக்கு ½ an hour ஆகும்னா ½ an hour முன்னாடியே முடிக்க முடியும். இப்படி கேட்டகரைஸ் பண்ணி சேம் மெத்தட் சம்ஸ் இல்லை அதுலேயும் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்மை வெரி டிஃப்ரெண்ட் சம்முன்னு நோட் பண்ணி படிப்போம். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஈஸியாக இருந்தது. அண்ட் 1 marks கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருந்தோம். தென் அண்ட் தேர் எப்போலாம் டைம் கிடைக்குதோ போர் அடிக்குதோ அப்போலாம் 1 marks படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டைம் சேவ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் போகிறப்ப அவசரமாக 1 mark நம்ம படிக்க முடியாது. ஸ்டோர் ஆகாது கண்டிப்பாக. ஸோ நம்ம எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் 1 marks படித்தா தான் பெஸ்ட். அதுதான் சார் சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி தான் நாங்களும் படித்தோம். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். அண்ட் ஒரு குவார்ட்டர்லி ஹாஃப்-இயர்லி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான் எழுதிட்டு இருந்தோம். அதுதான் இன்னுமே இப்போது எக்ஸாமெல்லாம் வந்துடுச்சுன்னா ஸ்டடி ஹாலிடேஸுன்ற டைமில் அதே மாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதில் எடுக்கும்போது வரிசையாக தெரிஞ்சிருக்கு, இந்த சம் தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம போட தெரிஞ்சு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி சம்ஸாக இருந்ததுக்கு காரணமே நாங்கள் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட்டும் எழுதுனதும் அதோட ரிவைசிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒரு லைஃப் சேவர் மாதிரி ஆக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ரிவைசிங் மெட்டீரியலில் நான் சொன்ன மாதிரி சேம் மெத்தட் சம்ஸ் எந்த மாதிரி மெத்தடில் எப்படி இருக்குது அதோட ஆன்சர் இல்லாமல் அதில் ஹிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் வால்யூமில் 9 and 10 எல்லாம் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் சில எக்ஸசைஸ் எல்லாம் அதெல்லாமே நான் அதை வச்சு தான் வந்து கவர் பண்ணேன். அதோடு நான் மேத்ஸில் ½ வரைக்குமே எந்த சாப்டர்ஸை தரோ பண்ணி வச்சுருந்தேனோ அந்த சாப்டர்ஸ் மட்டும்தான் ½ நான் இன்னும் தரோ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக
செகண்ட் வால்யூமில் எதெல்லாம் அப்போது டீச் பண்ணியிருந்தாங்களோ அதை எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ அதுலேயும் பெண்டிங் இருக்கிற சில எக்ஸசைஸ் எல்லாம் வச்சுட்டு ஜான்லேருந்து பிப்ரவரி இருக்கிற டைம்குள்ளே அதில் இருந்த டைமில் தான் பெண்டிங் வச்சதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸை முடித்து வச்சுருந்த சாப்டர்ஸை தரோ பண்ணிட்டோன்னா நமக்கு பெண்டிங் முடிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து கரெக்டாக இருந்தது. நான் ஜான் டு பிப்ரவரி வரைக்கும் பெண்டிங் வச்சது கவர் பண்ணனால ஸ்டடி ஹாலிடேஸ் நமக்கு மேத்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அப்போது ஸ்டடி ஹாலிடே டைமில் ஃபுல் டே அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் அதே மாதிரி கொஷின் பேப்பரில் அன்றைக்கி என்ன சாப்டர்ஸ் எடுத்திருக்கோமோ அந்த சாப்டர்ஸோட கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணதில் எனக்கு மேத்ஸுக்கு லாஸ்ட் டே அப்போது கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் டைம் இருந்தது. ஏன்னா நான் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டேன் சாப்டர்ஸ் எல்லாம். பெண்டிங் இருந்ததை நான் வந்து எந்த சாப்டர்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணணும் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நான் ரிவைசிங் மெட்டீரியலை வச்சு ஓரளவு வந்தால் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாவது நான் பார்த்துட்டு போயிருந்தேன். 1 or 2 எக்ஸசைசஸ் தான் அதுவுமே இருந்தது. சாப்டர் 9 and 10 தான், எஸ்பெஷலாக சாப்டர் 9. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த லெசன்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நம்ம பெண்டிங் வச்சுருக்கிற சாப்டர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் மேத்ஸ் ப்ரிப்ரேஷன் போச்சு. ஃபிசிக்ஸ்னு எடுத்தாலே வந்து கொஞ்சம் ஹெசிடேட்டிங்காக இருக்கும். ஏன்னா அதில் டாபிக்ஸ் வேகாகவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சில சாப்டர்ஸில், மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த டிஃபிகல்ட்டாக இருக்கிற டாபிக்ஸையும் சார் வந்து அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அனிமேஷன் கிளிப்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படி பண்ணுறதுனாலேயே நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் அதோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கணும். ஏன்னா தியரி கொஷின்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம தியரி கொஷின்ஸில் சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னா மார்க்ஸ் லூஸ் பண்ணிடுவோம். பட் ஈக்குவேஷன்ஸில் அதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஈக்குவேஷன்ஸ்னு வந்தால் அதில் ட்ராயிங் அண்ட் கிராஃப் இருந்தால் அதை நம்ம மறக்காமல் போட்டுறணும். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈக்குவேஷன்ஸ்லலாம் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அண்ட் லெசன்ஸ் டீச் பண்ணுற அப்போவே சார் வந்து புக் இன் 1 மார்க்ஸையும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் சொல்லி தந்துடுவாங்க. எதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் அதை பேஸ் பண்ணி சொல்லி தந்துடுவாங்க. ஸோ அப்போவே படிக்கிறனால எக்ஸாம் போகிறப்போ நமக்கு அது ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணால் மட்டும் போதும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கோ த்ரூ பண்ணிவிட்டு போயிடுவோம். அப்போது நம்ம எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு ஃபெமிலியராக ஃபீல் ஆகும். அண்ட் ஃபிசிக்ஸ்லேயும் சாப்டர்ஸ் எதெல்லாம் ஈஸியோ அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி படித்தேன்னா, சாப்டர் வால்யூம் 1ல் சாப்டர் 1 to 5 இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். அண்ட் வால்யூம் 2ல் 6, 8, 7 இந்த 6 சாப்டர்ஸுமே நல்லா தரவு பண்ணி வச்சுட்டு அதோட ப்ராப்ளம்ஸும் நல்லா போட்டு பார்த்துப்பேன். அண்ட் இதை விட்டால் மற்ற பெண்டிங்கான சாப்டர்ஸ் எல்லாம் சேம் அதில் புக் பேக் மட்டும் அண்ட் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் மட்டும் நான் ஹாஃப் இயர்லி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அதில் எதெல்லாம் கவர் பண்ணலையோ அது எல்லாமே ஜான் டு ஃபெப் அந்த டைமில் தான் கவர் பண்ணியிருந்தேன். அது ஒவ்வொரு வாட்டியும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதுகிறப்பவும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணி அப்படி தான் அதில் கவர் பண்ணினேன். இதுலேயும் சில ஃபார் எக்ஸாம்பிள் 10th சாப்டர் இந்த மாதிரி சில சாப்டர்ஸில் நம்ம கொஷின்ஸ் விடுற மாதிரி டைம் வரலாம். ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோமோ அந்த சாப்டர்ஸில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே தரவாக இருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா அந்த பெண்டிங்காக இருக்கிறதுல நம்ம இம்பார்ட்டண்ட்னு நம்ம லெசன்ஸ் படிக்கிறப்பவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நம்ம அந்த கொஷின்ஸை பார்த்துருப்போம். அந்த மாதிரி கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போக முடியும். நாங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணோன்னா, நாங்கள் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வச்சு ரிவைஸ் பண்ணுறப்போ பார்த்த வரைக்கும் சில சாப்டர்ஸ் விட்டிருந்தால் கூட 70 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம படித்த சாப்டர்ஸை தரவாக இருக்கணும்.
அடுத்தது கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் வால்யூம் 1ல் 1, 2, 5, 6 and 7 இந்த லெசன்ஸ் எல்லாம் ஈஸி அண்டு இதை படிக்க தரவாயிரும். அண்ட் வால்யூம் 2ல் 8, 9 இதை முடிச்சுட்டா 3rd and 4th சாப்டர் இந்த 2 சாப்டர்லேயும் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதையும் முடிச்சிட்டோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது 10 to 15 லெசன்ஸ் தான். அதுலேயும் நான் எப்படி படித்தேன்னா ஹாஃப் இயர்லி வரைக்குமே ஆல்ரெடி படிச்சிருந்தது தான் படித்தேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் 11 and 12, 13 இது 3 படிச்சிருந்தேன். அதுலேயும் டீப்பாக படிக்கல. சார் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அதில் சில ரியாக்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் லெசன் வைஸ் எதெல்லாம் நாங்கள் படிக்க வச்சாங்களோ அதெல்லாம் நான் தரவு பண்ணிட்டு போயிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா நான் 10 to 15 வரைக்கும் இருக்கிற லெசன்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணேன். அதுலேயும் 11 to 15 இதில் பொங்கல் ஹாலிடேஸில் ஃபுல்லாகவே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம எப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சார் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி படித்தனால தான் என்னால் அட்லீஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ண முடிஞ்சுது. என்ன சொல்ல வரேன்னா சாப்டர் 11, 12, 13 இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ். ஸோ அதில் பேஜ் வைஸ் படித்தேன். பேஜ் வைஸ் எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எதுலெல்லாம் 1 marks கேட்பாங்க, எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, அடிஷ்னலாக சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அது எல்லாமே சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுபடி தான் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடித்தேன். நான் 11 to 13 வரைக்கும் இருக்க லெசன்ஸில் பேஜ் வைஸ் படித்தேன் எல்லாமே. ஸோ அப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தர போனோன்னா நமக்கு அதுதான் ஒரே வழி. அண்ட் அதில் இருக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு 10, 14, 15 இந்த 3 லெசனும் ஆக்சுவலாக நான் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் நல்லா தரவாக இருந்தேன். அதில் டீப்பாக நான் படிக்க முடியல, என்னால் அவ்வளோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் எந்த லெசன்ஸ் எல்லாம் தரவாக இருந்தனோ அதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருந்தேன். ஸோ அப்படி படித்து தான் நான் கெமிஸ்ட்ரியில் 99 ஸ்கோர் பண்ணேன். நான் ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா நான் படித்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நான் எதுவுமே விடாமல் படிச்சிருந்தேன். மெயினாக 1 marksலாம் வந்துட்டு எல்லாமே படிச்சிருந்தேன். 1 marksல இதெல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தது எல்லாமே படிச்சிருந்தேன். ஐ திங்க் அதில் வந்து 1 mark நான் கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ திங்க் தட் ஹெல்ப். ஸோ இப்படி நீங்கள் லெசன்ஸ் சூஸ் பண்ணி படித்தா இன்ஸ்டெட் ஆஃப் கொஷின்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக லெசன் சூஸ் பண்ணி அதில் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் அதை தரவு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கலாம். பை த டைம் ஆஃப் ரிவிஷன் அந்த டைமெல்லாம் வரப்போ நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்து பெண்டிங்கானதும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஷின் பேப்பர்ஸை வச்சு கொஷின்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணணும். நமக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரியுதா, நமக்கு அட்டன் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுல நம்ம அதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் நான் மோஸ்ட்லி இங்கே சொல்லிட்டேன். அண்ட் இந்த இயர் 12th எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த 1 year ஜேர்னி அப்பப்போ டயரிங்காக, அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, அப்பப்போ எப்படா முடியும் அப்படின்னு இருக்கும். பட் இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப கிடைக்கிற ஹாப்பினஸும் ரிலீஃபும் தட் வர்த்ஸ் இட். ஸோ உங்களோட எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சாய்வரா அகாடமி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.